ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம தமிழில் 2 குருவினா ஈஸியானது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இயல் 2ல் குருவினா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு குருவினாவோட விடையை படிக்கிறதுக்கு முன்னாடி கொஷினை நல்லா படிக்கணும். ஒரு ரிவைஸ் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கொஷின் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் ஒரே மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் ஜாகிரஃபியில் அதே மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அதே மாடிஃபிகேஷனில் இருக்கும். 1 மார்க்லேயும் அதேமாரி தான். கொஷின் வேறு வேறையாக இருக்கும், ஆனால் ஆன்சர் 2 இருக்கும். அதேமாரி 1 2 இருக்கும். எனக்கே அந்தமாரி சில டைம் நடந்திருக்கு. உங்களுக்கு அந்தமாரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ குருவினால் நம்பர் 1 கொஷின் பார்த்திங்கன்னா, நமக்கு உயிர்காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இதுபோல் உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ விடையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், காற்று உயிர்வளி தந்து உயிர்களை காக்கின்றது. அதுபோல நாமும் மரங்களை நட்டு நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்போம். வெரி வெரி ஈஸி. செகண்ட் பாயிண்ட், உயிர்களின் உயிர் மூச்சு காற்று, அதை மாசுபடுத்தாமல் நீ காப்பாற்று. ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விடையில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு திசை, காற்றின் பெயர்னு எழுதிட்டு மொத்தம் 4 இருக்குது. கிழக்குனா கொண்டல் காற்று, மேற்கு கோடை காற்று, வடக்கு வாடை காற்று, தெற்கு தென்றல் காற்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகே.